அழைக்கின்றார். அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் அன்பில் வளர்ந்திட அழைக்கின்றார். ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் வழிதனில் நடந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். பகிர்விரும் வாழ்ந்திடவும் நம் ஒற்றுமை உணர்வு ஓங்கிடவும். பகைவர் கண்டு செலுத்திடவும் என்று பண்புறுவோர்க்காய் ஜெபித்திடவும். இயேசு அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். இறை அரசினை பரப்பிட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, நம் தாயாம் திருவையானது திருத்தூதர் புனித பவுலின் மனமாற்ற நிகழ்வினை விழாவாக கொண்டாடி சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற இந்நன்னாளில் மாதா தொலைக்காட்சி வழி இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் கிறிஸ்துநகர் பங்கு சமூகம் அன்போடு வரவேற்கின்றது. ஒவ்வொரு மனமாற்றமும் கடவுளிடமிருந்து வரும் ஒரு அழைப்பே என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து தமது மனமாற்ற அனுபவத்தை கொண்டு பிறரையும் மனமாற்றத்திற்கு அழைத்தால் இந்த சமுதாயம் மாற்றம் தானாகவே நடைபெறும் என்பது இந்த விழா நமக்கு தரும் செய்தி. திருத்தூதர் பவுலின் மனமாற்றம் வெறுமனே அறிவு சார்ந்ததல்ல, கொள்கை சார்ந்ததும் அல்ல, கோட்பாடுகளின் மாற்றமும் அல்ல, உடலில், உடையில், உணவில் உள்ள மாற்றமும் அல்ல. இயேசுவோடு உண்டான தனிப்பட்ட நெருக்கமான மறுக்க முடியாத உறவில் விளைந்த மாற்றம் அது. இத்தகைய மனமாற்றம் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அதற்கென தகுதி, நேரம், காலம் இல்லை. சந்தர்ப்பம், சூழ்நிலை அவசியமில்லை. அந்தஸ்து, அறிவு முக்கியமில்லை. தேவைப்படும் தகுதி என்பது சிறியதோ பெரியதோ எல்லா மனமாற்றத்திற்கும் இறைவன் தான் அதை தொடங்கி வைக்கிறார். ஆகவே அவரே அதை முடித்து வைப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையில் இயேசுவின் அழைப்பை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு ஏற்ற முறையில் நம் வாழ்வையும் மாற்றி இந்த சமுதாயத்தையும் மாற்ற நம்மையே அர்ப்பணிப்பது ஒன்றே தேவையானது. எதிர்பாராத வேளையில் இறைவன் நம்மையும் அழைக்கலாம், வரலாற்றை நாமும் மாற்றலாம். எனவே நமது வாழ்வு முறை மாறவும் நாமும் திருத்தூதர்களாகவும் வரவேண்டி பலியில் பக்தியுடன் இணைவோம். இறை ஆசிர் பெறுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம், குறைகள், சுயநலங்கள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும்,
சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
போதனையால் உலகம் முழுமைக்குமே கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 3 முதல் 16 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிசிலியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். காமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்க நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்க நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீர் துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செல்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளர்களை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 117 பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியில் நிலைத்திருக்கவும் ஏற்படுத்தினேன். Alleluia, 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 Alleluia. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர்: அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது திருத்தூதர் பவுல் என்பவருடைய மனமாற்ற விழாவினை கொண்டாடுகின்றது. சவுல் என்று அழைக்கப்பட்டவர் பவுலாக மாறிய விழாவினை இன்றைக்கு நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சவுலாக இருந்து பவுலாக மாறிய இவர் யார்? விவிலியத்தில் இவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே இவர் தன்னை குறித்து இவ்வாறாக சொல்கின்றார்: தான் ஒரு யூதன் என்றும் கமாலியேல் என்று சொல்லக்கூடிய குருவிடத்தில் திருச்சட்டத்தை நன்கு கற்று தேர்ந்தவன் என்றும், தான் பிறந்த 8வது நாளிலே
விருத்த சேதனம் பெற்றவர் என்றும், எபிரேய பெற்றவர்களுக்கு பிறந்த எபிரேயன் என்றும், பென்யமின் குலத்தை சேர்ந்தவன் என்றும் தன்னை பற்றி இவர் அதிகமாக கூறுகின்றார். இப்படிப்பட்டவருடைய விழாவினை இன்றைக்கு கொண்டாடுகின்ற வேளையிலே இவர் என்ன பணி ஆற்றிக் கொண்டிருந்தார்? இவர் பவுலாக மாறுவதற்கு முன்பு சவுலாக இருந்த வேளையிலே மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். திருச்சட்ட பணியை செய்தவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தவர் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களை துன்புறுத்துகின்ற பணியையும் செய்தவராக இருக்கின்றார். இவருடைய விழாவினை நாம் இன்றைக்கு எதற்காக கொண்டாடுகின்றோம்? இவர் என்ன செய்துவிட்டார் அப்படி திரு அவைக்கு என்று பார்க்கின்ற வேளையிலே இவருடைய வாழ்வு நமக்கு மிக முக்கியமான யதார்த்தங்களை எடுத்து கூறுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. இவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் கிறிஸ்தவர்களை வழிபடுபவர்களை, அதாவது கிறிஸ்துவை வழிபடுபவர்களை கொன்றளிப்பேன் என்று சொல்லியவர் ஒரு கட்டத்திலே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களை கொன்றளிப்பேன் என்று சொல்லுகின்ற இவர் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களை, அவரை வழிபடுகின்றவர்களை கொன்றளிப்பேன், அவர்களை துன்புறுத்துவேன், சிறையில் அடைப்பேன் என்று சொல்லுகின்றவர் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு துன்பங்களை தன்னுடைய வாழ்விலே அடைந்ததை விவிலியத்தில் பல இடங்களில் அவர் கூறுகின்றார். தான் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், பல வேளைகளிலே தடியால் அடிக்கப்பட்டதாகவும், கல்லால் எரியப்பட்டதாகவும், ஒன்று குறைய 40 அடிகள் 5 முறை யூதர்களால் அடிக்கப்பட்டதாகவும், பல்வேறு வேளைகளில் பசியால் வாடியதாகவும், வறுமையில் வாடியதாகவும், பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்ததாகவும், இவை அனைத்தும் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வில் ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக என்று அவர் சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் பார்க்கின்ற வேளையில் ஒரு காரியம் 3 முறை சொல்லப்படுகிறது என்றால் அது மிக முக்கியமான காரியமாக இருக்கும், அது உண்மைத்தனமுள்ள காரியமாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த பவுலின் மனமாற்றம் இவ்விழாவினை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே இவருடைய மனமாற்றமானது திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 9வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் 26வது அதிகாரத்திலும் இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படி மனமாற்றம் அடைந்தார், என்னென்ன காரியத்தை செய்தார் என்பதை இவரை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மனமாற்றம் என்று சொல்லுகின்ற வேளையிலே மனதளவில் நாம் உண்மையாகவே மாற்றம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். பெயரளவில் இன்றைக்கு நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்பவர்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையில் இவர் உண்மையிலே மனம் மாறினாரா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் தமஸ்கு நகர் நோக்கி பயணித்து செல்கின்றார். கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்களை நான் கொன்றளிப்பேன் என்று சொல்லி அவர் செல்லுகின்ற வேளையிலே இறைமகன் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். அதன் வழியாக நான் கிறிஸ்துவின் பணியாளன் என்று சொல்லி, கிறிஸ்துவின் பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி, கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி தன்னை முழு மாற்றத்திற்குட்படுத்திய ஒரு மனிதராக இவர் வாழ்ந்து வருகின்றார். பிற்காலத்திலே இவர் பிற இனத்தவர்களின் திருத்தூதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகளாவிய முறையிலே பறந்து இருக்கிறது என்றால் ஒரு சில தூண்கள் மிக முக்கியமாக தூண்களாக செயலாற்றினார்கள். அவர்களுள் மிக முக்கியமானவராக நாம் இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர் பவுல் இருக்கின்றார். இவருடைய மனமாற்ற விழா நமக்கு எவற்றை கற்றுத்தருகின்றது என்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே நாமும் மனமாற்றம் பெற்றவர்களாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். கிறிஸ்துவை பிடிக்காமல் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களை ஒழிப்பேன் என்று சொல்லியவர் பிற்காலத்தில் கிறிஸ்துவை எடுத்துரைக்கக்கூடிய நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து இன்றைக்கு கிறிஸ்தவம் தழைத்தோங்க செய்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா?
அல்லது உண்மையிலேயே கிறிஸ்துவை நாம் பல இடங்களில் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? வார்த்தையாக அல்லாவிட்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதே சமயத்தில் மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். இன்றைக்கு நாம் பல வேளைகளிலே நாம் செய்கின்ற நிலையில் பல்வேறு தீயன செய்தாலும் பல்வேறு பாவங்கள் செய்தாலும் நான் எதற்காக மனம் மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நான் என்ன தவறு செய்துவிட்டேன் மனமாற்றம் பெற என்று சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையில் நாம் மனமாற்றம் பெற வேண்டும். நம்முடைய சிந்தனையால், சொற்களால், செயல்களால் பல்வேறு காரியங்களை, பல்வேறு தீமையான காரியங்களை, பல்வேறு பாவங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். திருமுழுக்கு யோவான் அழகாக அவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற வேளையில் சொல்கின்றார், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதனை அதற்கேற்ற செயல்களால் காட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். நாம் லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையிலே சக்கேயு மனமாற்றம் பெறுகின்றார். எனவே அவர் மனமாற்றம் பெற்று மீட்பை பரிசாக பெற்றுக் கொள்கின்றார். நல்ல கள்வன் என்று சொல்லக்கூடியவரை பற்றி நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இந்த நல்ல கள்வன் மனம் மாறுகின்றான். இவ்வாறு மனம் மாறுவதால் பேரின்ப வீட்டில் அவன் நுழைகின்ற அளவிற்கு ஒரு பாக்கியத்தை பெறுபவனாக மாறுகின்றான். பேதுரு அதுவரை இயேசுவோடு பயணித்தவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். பிற்காலத்தில் அவர் மனமாற்றம் பெற்றதால் திருத்தந்தைகளுள் முதல் திருத்தந்தையாக மாற்றமும் பெறுகின்றார். இன்றைக்கு திருத்தூதர் பவுலுடைய மனமாற்ற விழாவினை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படி மனம் மாறப் போகின்றோம்? மனம் மாறியவர்கள் என்பதனை அதற்கேற்ற செயல்களால் காட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் நாம் எப்படி மனம் மாறப் போகின்றோம்? மனம் மாறியவர்களாக எப்படி அதை செயல்களில் காட்டப் போகின்றோம் என்பதை சிந்திப்போம். திருத்தூதர் பவுலை போன்று மனமாற்றம் பெறுவோம். அதன் வழியாக இயேசுவை நம்முடைய வாழ்வில் மிக உயர்ந்த சொத்தாக பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற வரத்தை கேட்டு தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். பவுலினுடைய மனமாற்ற விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய மனமாற்றம் விரைவாக நடைபெறவும், நம்முடைய தேவைகளை இறைவன் விரைவாக நிறைவு செய்யவும் இந்த வேளையிலே நமது மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டு நமக்காகதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கானதாகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய மனம் கொண்டவர்களாக இந்த வேளையிலே வேண்டிக் கொள்வோம். நல்லாயனே இறைவா, திருஅவையை வழிநடத்த நீ தேர்ந்து கொண்டுள்ள திருநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிகளான இவர்களுக்கு திருத்தூதர் பவுலின் மனமாற்றம் தூண்டுகோலாக அமையவும், நம்பிக்கை செயல் வடிவமாக்கப்படவும், பலரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து வரும் உண்மையான கருவிகளாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமையின் இலக்கணமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அறிவு கூர்மையால் நிரப்பப்படவும், உமது ஞானத்தால் கட்டி எழுப்பப்படவும், தங்களது ஆட்சி உரிமை என்பது மக்களுக்கு பணி செய்ய கடவுளிடமிருந்து தங்களுக்கு தரப்பட்ட அழைப்பு என்பதை உணரவும், தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் திட்டங்களை தீட்டி அவற்றை பொதுநல சிந்தனைகளோடு செயல்படுத்தவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியை தேடியே அனைவரும் அலையும் இக்கால சூழலில் திருச்சபையின் மக்கள் அனைவரும் அமைதியில் திளைக்கவும், பெற்றோர் போதை நோய்களுக்கு அடிமையாகாமல் பொறுப்புடன் குடும்பத்தை காக்கவும், இளைஞர்களும் இளம் பெண்களும் மாய கவர்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் லட்சியத்தோடு எதிர்காலத்தை நோக்கி நடக்கவும், குழந்தைகள் எதிர்நோக்கின் கனவுகள் விதைக்கப்பட்ட நல்ல நிலங்களாக உருவாகவும் வரம் தர வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அதிகம் நேசித்த அன்பு இறைவா,
எம் சமூகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் மற்றும் இளம் பெண்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் நவீன கலாச்சாரங்களில் மூழ்கி நம் பண்பாடு அறநெறிகளை இழந்து தெய்வ பயமின்றி வாழாமல் இறைவனுக்கு ஏற்ற குழந்தைகளாக வாழ அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவு தெளிவையும் கொடுத்து ஆசி வழங்க வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, நாங்கள் வாழும் இந்த பங்கு சமூகத்தில் கைவிடப்பட்ட பெண்கள், அனாதைகள், நலிந்தவர்கள் ஆகியோரை இனம் கண்டு அவர்களுக்கான ஊன்றுகோலாக நாங்கள் வாழ்ந்திடவும், இதுவே இறைவன் நமக்கு விடுக்கும் யூபிலி ஆண்டிற்கான அழைப்பு என்பதையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட இறைவேண்டல்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறாத தெய்வமாக நீர் ஒருவர் இருந்து வருகிறீர். காலத்தின் சூழலுக்கேற்ப எங்களை நாங்கள் மாற்றுவதற்கு திருச்சபையானது வழிவகை செய்கிறது. நாங்கள் மனமாற்றம் விரைவில் அடையவும், சமூகத்தில் நிலவக்கூடிய இழப்புகளுக்கு, இன்னல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், எங்களுடைய மனமாற்றம் விரைவாக நிகழ நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மன்றாடி கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நண்பர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதினாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வார் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரும் புனிதருமாகிய மறைசாட்சி புனித தேவ சகாயம், இன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர் பவுல், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வது நானல்ல, என்னும் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னும் கிறிஸ்துவே வாழ்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம், இறைவன் துணை இருக்கின்றார்.
ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே. சுகராகம் பாலை மனத்தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. வருகே நீ வருகே உன்னை தேடாத